Hello everyone, welcome back to my channel, Chennai Mom in the UK. முன்னாடி வீடியோவில் சஃபாரி பார்க்கோட த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ, சஃபாரி வாக். ஸோ நாங்கள் பக்கத்தில் பார்க் முடிச்சு எங்களோட லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த சஃபாரி வாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து தீம் பார்க் தான். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்தே கொஞ்சம் ஆனிமல்ஸ் பார்த்துட்டு உள்ளே போக போக ரைட்ஸ்லாம் இருந்தது. வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸில் டிக்கெட் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். டிக்கெட்ஸ் வந்து 2 வேஸில் வாங்கினோம். ஒரு டிக்கெட் வந்து என்ட்ரன்ஸ்க்கு, இன்னொரு டிக்கெட் ரைட்ஸ்க்கு தனித்தனியாக இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு பார்த்தா லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு எல்லா இடத்துலையுமே நிறைய கடைங்க தாங்க இருந்துச்சு. டாய்ஸு, அதுக்கப்புறம் கேண்டிஸ் விற்றுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சாண்ட்விச்சஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்க கடை இருந்தது. இங்கே பார்க்கு சுற்றியுமே வந்து நிறையா குளவிங்க இருந்தது. அந்த குளவிங்க பிடிக்கிறதுக்காகவே இங்கே அழகாக பிளாஸ்டிக்கில் இந்த எல்லோ கலரில் ட்ராப்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல ஒரு 10 அடிக்கு ஒரு ட்ராப்பே இருந்தது. ஏன்னா அந்தளவு இருக்கீங்க. இந்த இடத்துல எங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போய் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நமக்கு ரைட்ஸ்க்கான டிக்கெட் அங்கே வந்து காமிச்சிட்டு அங்கே ரைட்ஸ்க்கான டிக்கெட்டுக்கு பேண்ட் வாங்கிக்கலாம். நாங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பென்குயின்ஸ் தான் பார்த்தோம். பட் பென்குயின்ஸோட தரிசனம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மால்ட்டிங் பீரியடில் இருந்தாங்க. என்னென்னா அவங்களோட பழைய ஃபெதர்ஸ் எல்லாம் இழந்துட்டு புது ஃபெதர்ஸ் வரும். அவங்களுக்கு வார்ம் அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக செயல்படும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புது ஃபெதர்ஸ் வந்த பிறகு அவங்க ரொம்ப ஷைனிங்காக இருப்பாங்க. பென்குயின்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த ஊரில் எவ்வளோ ஹைட்டுக்கு பென்குயின்ஸ் வளரும், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட் ப்ரிவ்யூ ஏரியான்னு ஒன்று இருந்தது. அது என்னென்னு எங்களுக்கு தெரியல. சும்மா உள்ளே போய் பார்த்தா ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது, போயிட்டு வந்துட்டோம். ஸோ அதில் வந்து பெருசாக ஒன்றும் கவர் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் அதுக்கு வெளியில் வந்து யூனிகார்ன் ரைடு இருந்தது. இதில் 2 பேரும் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களே போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் நேராக உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே போகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் நான் சொன்ன மாதிரி நிறைய கடை இருந்தது. எல்லாமே ப்ளே ஏரியாஸ் தான். ஸோ அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ரெட் பாண்டா இருக்கிற இன்னொரு பிளேஸ் அங்கே அதை போய் பார்த்தோம். அது இருட்டாக இருந்தது, அதனால் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ அதை தாண்டி வந்த பிறகு அங்கே வந்து டைனோ டைன் இருந்தது, ரெஸ்டாரண்ட். பக்கத்துலேயே கார்ட்டூன் பலூன்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம ஊருக்கு அது ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ஏன்னா இங்கே 10 பவுண்ட்ஸுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து உள்ளே போயிட்டு இருந்தோம். அங்கே தான் வந்து தீம் பார்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் உள்ளே போகணுன்னா அங்கே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தீம் பார்க்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. அங்கே போய் ஹைட் செக் பண்ணிவிட்டு யாருக்கு என்ன கலர் பேண்ட் அப்படின்றத அங்கே ஐடென்டிஃபை பண்ணி எல்லாருக்கும் போட்டு விடுவாங்களாம். ஸோ அங்கே போய் நாங்கள் எங்கள் பசங்களுக்கான ஹைட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு எல்லா ரைட்ஸும் ஏறுவோன்ற சபதத்தையும் எடுத்தாச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லாமே கிட்ஸ் ரைட்ஸாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாமே நாங்கள் போயிட்டு உள்ளே போக போக அடல்ட்ஸோட ரைட் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே வாட்டர் ரைடுன்ட்டு ஒரு ரைட் தான் இருந்தது, போட்டு. ஸோ அது போகலான்னு சொல்லி ஆர்வத்தில் கிளம்பிட்டோம். பட் அங்கே போனால் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பங்கம் பண்ணி அமுச்சிட்டாங்க எங்களை. ஸோ அந்த சோகத்துலேயே நாங்கள் இந்த ஹாரர் ரூம் போயிருந்தோம். அந்த ஹாரர் ஹவுஸில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. சின்ன பயம் கூட கிடையாது. குழந்தைங்களே ஜாலியாக வெளியில் வந்துட்டாங்க. சரி, அங்கேருந்து இறங்கிட்டு நாங்கள் மெரிகோ லேண்ட் போனோம். அங்கே போனால் குழந்தைங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட நிறைய ரைட்ஸ் குழந்தைங்களுக்காக தான் இருந்தது. அது எல்லாத்தையும் கவர் பண்ணோம்.
இப்போ தான் நம்ம ரைட்ஸ் ஆரம்பிக்குது சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஜாலியாக கிளம்பிட்டோம். பட் அங்கே போய் பார்த்தா இந்த ரைடு தலையை சுற்றிடுச்சிங்க. நான் வரமாட்டேன்ட்டு என்னோடய சபதத்துலேருந்து வெளியில் வந்துட்டு என் ஹஸ்பண்டை மட்டும் அனுப்பிட்டேன். அவர் போயிட்டு அங்கே பார்த்தா எனக்கே தலை சுற்றிடுச்சு கீழேருந்து பார்க்கும்போது. எப்படி பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறார் பாருங்கள். அவரோட பயத்தில் முடியே நெட்டுக்குச்சிங்க. இது என்ன பிரமாதம், இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேட் தான் இருக்குது சொல்லிட்டு ஃப்ரீ ஃபால் ரைடு ஒன்று இருந்தது, அதுக்கும் போயிட்டார். ஆனால் வந்துட்டு அவர் வாமிட் தான் பண்ணல. இதுக்கு மேலே முடியாதுடா சாமி சொல்லிட்டு இருந்த ரைட்ஸ் எல்லாம் போதும், நம்ம ஏறினது வரைக்கும் நம்ம கிளம்பலாம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு சில்லி ரீசன் சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டாரு. பட் கிட்ஸோட செக்ஷனில் இன்னும் 2 ரைட்ஸ் தான் இருந்தது, அதை மட்டும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் அதெல்லாமே கவர் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மஸ்ட் டேக்கன் ஃபேமிலி குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் கிளம்புனது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா நாங்கள் கார் எடுக்கும்போது பிடிச்ச மழை தான், வீட்டுக்கு போய் சேர்கிற வரைக்குமே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ நல்லபடியாக சேஃபாக வீட்டுக்கு போய் நாங்கள் சேர்ந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.